ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாத்துக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் என்னன்னு பார்த்துடலாம். கருவாடு, நெத்தில் கருவாடு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சுட்டேன் இன்றைக்கி. சரிங்களா? அப்புறம் சாப்பாடு எங்கள் வீட்டுக்கார் கொடுத்து விட்டுட்டேன், அதனால தான் குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் மாந்தல் கருவாடு சொல்லுவாங்க கேரளாவில், இது நங்கி மீன் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன அதுக்கு பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல. அது வறுவல் பண்ணிட்டேன். அப்புறம் சோளம் நேற்றுக்கு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை வேக வச்சுட்டேன். அப்புறம் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்ததை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஏதாச்சும் சில்லி ஏதாச்சும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறமா அப்பளம் பொரித்தேன். அப்புறம் பசிச்சு எடுத்து எனக்கு, அதனால கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், சாப்பிட்டுட்டேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேரளா வந்து நன்னாரி சர்பத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு லெமனும் அந்த நன்னாரி உள்ளே வச்சுருந்தேன், அது கலக்கறக்காக எடுக்கிறேன். அப்புறம் இந்த நன்னாரி சர்பத்து வந்து கேரளா ஸ்பெஷலு. அங்கே வந்து 1 லிட்டர் 200 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் செய்கிறங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் டைரெக்டாக. நல்லா இருக்குது. அப்புறம் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஐஸ் க்யூப் வந்து இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை தான் எடுத்தேன். என்னோட இந்த ட்ரே எங்கே கிடக்குன்னு தெரியல, ஐஸ் ட்ரே. அப்புறம் லெமனை ஒன்று புழிஞ்சு நல்லா விட்டுக்கிட்டு, சர்க்கரை நான் ஆட் பண்ணல, ஏற்கனவே அதில் சர்க்கரை அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நல்லா கூட இனிப்பு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா அந்த லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டு அந்த ஐஸையும் போட்டு தண்ணியும் போட்டிருக்கிறேன். அவ்வளவுதான், மிக்சிங் ஆகிடுது. இனி இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நன்னாரி சர்பத்து, ஈஸி. யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா டக்குன்னு கலக்கி கொடுத்துர்லாம்.